விழா அரங்க காட்சிகளையும் ஒருபுறம் பார்க்கிறோம். விழா அரங்கில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பல பெண்கள் விழா அரங்கில் உற்சாகமாக கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் முதல்வர் விஜய். திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் முதல்வராக வந்து இன்று நன்றி தெரிவிக்கிறார். வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாகமாக கையசைத்து முதல்வர் விஜயை வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். 10 கிலோமீட்டர் தூரம் சாலை வலம் செல்கிறார் முதல்வர் விஜய். செப்டம்பர் மாதம் திருச்சியிலிருந்தே விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். முதல்வராக இன்று இங்கு வந்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். திருச்சியின் முக்கிய சாலை வழியாக முதல்வர் விஜயின் கான்வாய் பயணிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்று முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் என்ன பேச போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விழா அரங்கிற்குள் தாவேகாவினர் பொதுமக்கள் அனுமதிக்கப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை அடைய இருக்கிறார் முதல்வர் விஜய். முதல்வரான பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது. விஜயை விமான நிலையத்தில் மதிமுகவின் துரை வைகோ எம்பி வரவேற்றார். முதல்வரான பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது. இன்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சிக்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். 2 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பிய முதல்வர் விஜய் விமானம் மூலமாக 3 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தூரம் தற்போது திருச்சியில் சாலை வலம் மேற்கொள்கிறார். சாலையின் இரு மருங்கிலும் தொண்டர்கள் உற்சாகமாக முதல்வர் விஜயை வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அரங்கினுள் மக்கள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விமான நிலையத்தில் முதல்வர் விஜயை மதிமுகவின் துரை வைகோ எம்பி உள்ளிட்ட தாவேகாவினர், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக விஜய் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சியிலிருந்து 2025 செப்டம்பர் மாதம் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் முதல்வராக இன்று திருச்சிக்கு வருகை தந்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்.
திருச்சியில் முதல்வர் விஜய் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம். முதல்வரான பின்பு விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது. அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர் இது 3வது முறையாக வருகிறார். முதல் முறையாக முதல்வராக வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட அப்பொழுதுதான் அவர் முதன்முறையாக தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கியிருந்தார். அந்த முதல் பயணமே அவர் திருச்சி கிழக்கு என்கிற அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருந்துதான், ரொம்ப குறிப்பா திருச்சியில் இருந்துதான் தன்னோட பரப்புரை பயணத்தை தொடங்கியிருந்தார். அதே போன்று இந்த ஆண்டினுடைய ஏப்ரல் 2ஆம் தேதி தன்னோட வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தார். இந்த 2 சம்பவங்களால் அவர் திருச்சிக்கு வந்திருந்தாலும் கூட இப்பொழுது முதன்முறையாக அவர் முதல்வரான பின்பு வருகிறார். அப்ப பெரிய எதிர்பார்ப்புகள் அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு. பட் அந்த தொகுதி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதல்வரும் ஆயிட்டார். ஆனால் அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறது. அவர்களுக்கான இன்னொரு வருத்தமான சம்பவமும் இருக்கிறது. அந்த தொடர்ந்து பேசலாம்.